காலையிலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க புதிய ஸ்டேஷனில் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் சபரி. வணக்கம் ராஜி, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் ப்ளூவா ட்ரெஸ் பண்ணிருக்கோமே. ப்ளூவா இருக்குமா? ஆமா. ஆனா நான் உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். அப்படியா? நீங்க எந்த தப்புமே பண்ண முடியாது தெரியுமா? நம்ம இன்னைக்கு ப்ளூ மானிட்டர் வாட்டர் அப்படிலாம் பேசுறது வந்து எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு வேர்ல்ட் வாட்டர் மானிட்டரிங் டே. வேர்ல்ட் வாட்டர் மானிட்டரிங் டே. அதனால தான் இப்போ இந்த லிங்க் எடுத்தேன். புரியுதா உனக்கு? அந்த லிங்க் கோர்வைகள். புரிஞ்சுது. பட் இப்போ கோர்வையா வந்து நீங்க லிங்க் எடுத்தீங்க இல்லையா, அதே மாதிரி கோர்வையா நம்ம வந்து ஒரு வாட்டர் பாடி ஒன்று இருக்கு, ஓகேவா? நம்ம அதை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவுக்கு நம்ம அதை பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை மானிட்டர் பண்றதும் ரொம்ப முக்கியம். பாதுகாத்ததோட விட்டா போதாது, தொடர்ந்து வந்து அது சரியா இருக்கா, அதுல எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கு, எந்த அளவுக்கு அசிடிட்டி இருக்கு, இந்த மாதிரி சில கோட்பாடுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருக்கிற வாட்டர் பாடியை நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணிட்டே இருந்தால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா அந்த பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சின்ன முத்திரை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துடலாமா? நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிறுநீர் கட்டுப்பாட்டை பற்றிய ஒரு தீர்வு. அதாவது அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வுடன் இருப்பது, அல்லது நடையில் நம்மளுடைய இயக்கம், உட்காருவது, எழுந்திருப்பது, நடப்பது, ஓடுவது போன்ற அன்றாடம் செய்யக்கூடிய அந்த இயல்பான நம்மளுடைய வேலைகளில் வந்து ஒருவித தொய்வு ஏற்படுதல், அப்புறம் வந்து நம்மளுடைய அடி வயிற்றில் வந்து குத்தல் வலி இருப்பது, இதெல்லாம் வந்து நமக்கு அறிகுறியாக சொல்லப்படுகிறது. இது வந்து சிறுநீர் கட்டுப்பாடின்மை அப்படின்ற ஒரு நோய் பிரிவில் வரக்கூடியது. இந்த சிறுநீர் பைக்கும் நம்மளுடைய மூளைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பானது ஒருவித தூண்டுதலுடனே இருப்பது வந்து இதற்கெல்லாம் காரணமாக சொல்லப்படுது. இப்போ இந்த சிறுநீரக கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறது எப்படி வந்து நம்ம சாத்தியமாக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கழிவுகள் மேலாண்மை அப்படின்ல திரவ கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த சிறுநீரகத்திற்கு உண்டு. அந்த சிறுநீரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த திரவ கழிவுகளை சிறுநீரக பையில் வந்து சேமித்து வைக்கிறோம். இந்த சிறுநீரக பையில் சேமித்து வைத்து அதை வந்து ஒரு நாளைக்கு 4 முறை வெளியேற்றக்கூடிய ஒரு தந்திரம் அப்படின்றது இயல்பாக இருக்கக்கூடியது. இது மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்ற வகையை சேர்ந்தது. அதாவது அளவுக்கு அதிகமாக சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் நோய் அது, சிறுநீர் கழிக்க முடியாவிட்டாலும் அது நோயாக கருதப்பட வேண்டியிருக்கிறது. இப்போ இந்த சிறுநீர் கட்டுப்பாடின்மை அப்படின்ற நோய்க்கான தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட விரல்களை மருத்துவரில் என்னென்ன முதிரைகள் சொல்கிறோன்னு பார்த்தா 3 முதிரைகளை நம்ம சொல்கிறோம். ஒன்று வந்து சிறு அடங்கல் முதிரை, 2வது கோபுர முத்திரை, 3வது தேயு முத்திரை. இந்த 3 முதிரைகளையும் வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக செய்து வர வேண்டும். முதல் முதிரை சிறு அடங்கல் முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் வந்து சுண்டு விரலினுடைய 3 பகுதி இருக்கும். இந்த சுண்டு விரலினுடைய 3 பகுதியில் பெருவிரல் நுனியை கொண்டு வந்து இந்த மத்திய பகுதியில் பெருவிரலினுடைய நுனியை தொட்டிங்கன்னா ஒரு துடிப்பு தெரியும். மற்ற 3 விரல்களும் இந்த சுண்டு விரலை தொடாமல் கொஞ்சம் விலக்கி வைத்திருக்க வேண்டும். 2 கைகளிலும் இந்த மாதிரி செய்யணும். பாருங்கள், இந்த முதிரைக்கு பேர் வந்து சிறு அடங்கல் முதிரை. இப்படி இந்த இடத்துல வந்து ஒரு வர்ம புள்ளி இருக்கிறது. இந்த வர்ம புள்ளி சிறு அடங்கல் வர்மம் அப்படின்னு சொல்கிறது. இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய மூத்திரப்பைக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வந்து சீராக வைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வர்ம புள்ளி இது. இந்த வர்ம புள்ளியில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுவதன் மூலமாக கூட நமக்கு இந்த நோய் தொற்று வருவதற்கு காரணமாக இருக்கும். 2வது செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோபுர முத்திரை. கோபுர முத்திரை செய்யும்போது பாருங்கள், உங்களுடைய கை விரல்கள் 2ஐயும் இப்படி பெருவிரலை உள்ளே வச்சு இறுக்கமாக மூடிக்கிறணும். சுண்டு விரலும் மோதிர விரலையும் இப்படி விரிச்சுக்கணும். விரிச்சிட்டு 2 கைகளிலும் இருக்கக்கூடிய சுண்டு விரலையும் மோதிர விரலையும் ஒன்றோடு ஒன்று தொட்டு நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் வந்து இந்த முட்டிகளை ஒன்றோடு ஒன்று இணைக்க வேண்டும். இதை அப்படியே நீட்டி கோபுரம் மாதிரி வச்சுக்கணும். இந்த முத்திரைக்கு பெயர் கோபுர முத்திரை. இந்த முத்திரை செய்யும்போது இன்னொரு கவனம் என்ன அப்படின்னா, கைகளை வந்து இப்படி ஒட்டிட்டு வைக்க வேண்டாம். கைகளை வந்து கொஞ்சம் விரித்து நம்மளுடைய அக்குள் பகுதியானது காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய தந்திரம். இந்த முத்திரைக்கு பெயர் வந்து கோபுர முத்திரை. இது 2வது செய்யக்கூடிய முத்திரை. அடுத்து 20 நிமிடம் இதை செய்ய வேண்டும். 3வது முத்திரை தேயு முத்திரை. எப்படி செய்யணும்னா, உங்களுடைய கைகளில் பாருங்கள், மோதிர விரல் தாண்டி உங்களுடைய பெருவிரல் வந்து சுண்டு விரலினுடைய அடிப்பகுதியை தொடணும். 2 கைகளிலும் இப்படி சுண்டு விரலினுடைய அடிப்பகுதியை தொடணும். தொட்டுட்டு எப்போவுமே நம்ம வணக்கம் வைக்கிற மாதிரி 2 பெருவிரல்களையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து அப்படியே வணக்கம் வச்சு இந்த மாதிரி நீட்டிக்கணும். இப்போவும் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய அக்குள் பகுதியானது கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இயல்பு தன்மையை தாண்டி அப்படி வைக்கணும். இப்படி வைக்கும் பொழுது உள்ளங்கை வந்து பிரிஞ்சிடாமல் உள்ளங்கை ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த 3 முத்திரையுமே ஒவ்வொன்றும் 20 நிமிடம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு நமக்கு வந்து மூலிகைகளினுடைய பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது
கீழா நெல்லி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இந்த கீழா நெல்லி வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக தானாக வளரக்கூடிய ஒரு செடி இனம். வீட்டை சுற்றி எங்கெல்லாம் தண்ணி அதிகமாக சிந்திட்டு இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே இந்த செடி முளைக்கும். இந்த கீழா நெல்லி செடியை எப்படி வேரோடு எடுத்து ஒரு சின்ன செடி எடுத்தால் போதும், எடுத்து நல்லா அரைச்சி ஒரு சின்ன உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து தேன் வந்து சம அளவு எவ்வளோ பெரிய உருண்டை இருக்கோ அந்த அளவுக்கு தேன் வந்து அதில் குழப்புற அளவுக்கு தேன் எடுத்துக்கணும். அதை சுடு தண்ணியில் காலையில் வெறும் வயிற்றில் முழுங்கிட்டிங்கன்னா இந்த அடிக்கடி சிறுநீர் போகிற கட்டுப்பாடு வந்து குறையும். இப்போ சர்க்கரை நோயாளிகள் வந்து தேன் எடுக்க முடியாது, அதனால் என்ன பண்ணுங்கன்னா வெறும் கீழா நெல்லியை வந்து சுடு தண்ணியில் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மூளைக்கும் மூத்திரப்பைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பானது உறுதி செய்யப்படும், இயல்பாக இருக்கும். ஏறக்குறைய ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து அருமையான நரம்பு சூத்திரங்கள் இந்த கீழா நெல்லியில் இருக்குது. முத்திரைகளையும் மூலிகைகளையும் முறையாக நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா முழுமையான ஒரு ஆரோக்கியம் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. நலம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம். ஒரு வாட்டர் பாடியை மானிட்டரிங் பண்ணுறது எவ்வளோ தூரம் முக்கியமான விஷயமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம உடலுக்கு இந்த முத்திரைகள் முக்கியமான விஷயம். ஆமாம், நம்ம மனசுக்கும் அந்த அளவுக்கு முக்கியம்தான். இப்போ எல்லாமே வந்து சரியாக இருக்கணும்ல, நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம மனசு நல்லா இருக்கணும், அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்களும் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த வாட்டர் அப்படின்ற ஒரு ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? அதான் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கோம். கொடுக்கவே இல்லை, நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் கொடுக்குறீங்க, பட் ஆனால் உலகம் முழுக்க கொடுத்தா தான் நம்ம வந்து நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு முன்னோட்டத்தில் தான் வந்து இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க பேச போகிறோம். ஓகே, அது ஒரு பிரேக் அப்புறம் பேசலாமா? புதிய ஸ்டேஷன்ல இனியவை இன்று வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம்என் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் சபரி. அடுத்து நல்ல மண்புடன் பகுதி வந்தாச்சு. இன்னைக்கு என்ன டாபிக்? இன்னைக்கு வந்து நேச்சுரோபதி. எப்பயும் போல தான் நேச்சுரோபதி பத்தி இன்னைக்கு நிவேதா சொல்ல போறாங்க. சரி, ஓகே, நிவேதா சொல்றது இருக்கட்டும். நேச்சுரோபதி பத்தி நீ சொல்லு. என்னைக்குமே வந்து இயற்கையான மருத்துவம் தான் சிறந்தது அப்படின்றது வந்து காலகாலமா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் நடுவில் கொஞ்சம் லைட்டா நம்ம மறந்துட்டோம்ல, அதை ரிமைண்ட் பண்றதுக்காக தான் நிவேதா வந்துட்டாங்க. பாரு, சரி நிவேதிட்டே கேட்டுருவோமா? இயற்கை மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவம், இந்த 2 வைத்திய முறைகளுமே நம்மளோட தாய்நாட்டு வைத்திய முறைகள். நம்ம நாட்டுக்கு பெருமையை சேர்க்கக்கூடியதும் இந்த உலகத்துக்கே கிடைச்ச ஒரு அரிய பொக்கிஷமாகவும் இருக்கிறது இந்த 2 வைத்திய முறைகள். சித்த வைத்தியம் சித்தர்களுடைய ஞானத்தில் கிடைச்ச ஒரு வைத்தியம். இந்த சித்த முறையில் வாதம், பித்தம், ஸ்லேத்தமம் இதை 3ஐயும் பேஸ் பண்ணி ஒருத்தருடைய குணம், இதன் அடிப்படையில் எந்த குணம், இதற்குரிய தீர்வுகள் என்ன, இதற்கு எந்த விதமான சாப்பாட்டு முறை சரியாக இருக்கும், எந்த ருசி இதுக்கு சரியாக இருக்கும், இதற்கு தேவைப்படக்கூடிய மூலிகை என்ன, இந்த மூலிகைகளை நம்ம கஷாயமாக சாப்பிட்லாமா அல்லது சூரணமாக சாப்பிட்லாமா, பஷ்பமாக சாப்பிட்லாமா, எந்த முறையில் சாப்பிட்டோம் அப்படின்னம்னா அந்த உடம்பு சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ளும். ஸோ இதை பற்றி நம்ம ஞானிகள் கண்டுபிடிச்சு அதை தொகுத்த முறை தான் சித்த வைத்திய முறை. அதே மாதிரி நம்ம இயற்கை வைத்திய முறையிலையும் இயற்கையை கொண்டு, இயற்கை சக்திகளை கொண்டு நம்ம செய்யக்கூடிய சிகிச்சைகள், அது இயற்கை மருத்துவம்னு சொல்கிறோம். இந்த இயற்கை வைத்திய முறையில் நம்ம இங்கே நாடி பரிசோதனை வந்து பஞ்சபூதங்கள் அடிப்படையில் இருக்கும். ஒவ்வொரு 2 கைகள்லையும் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், அதாவது மண் சக்தி, நீர் சக்தி, நிலசக்தி, ஆகாயம் மற்றும் நெருப்பு, இந்த பஞ்ச சக்திகளுடைய பல்ஸ் பார்த்துட்டு அது மூலமாக நம்ம டயக்னோஸ் பண்ணுறதும், அதற்கு எந்த குறைபாட்டுக்கு எந்த எலிமெண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நீர் குறைவாக இருந்தது அப்படின்னம்னா அதோடைய தாய் உறுப்பு காற்றை பலப்படுத்துறது மூலமாக, அல்லது அதை குறைக்கக்கூடிய விஷயங்கள் நெருப்பை குறைக்கிறது மூலம், இந்த மாதிரி என்ன விஷயங்கள் குறைவாக இருக்குது, நிறைவாக இருக்குது, இதை கண்டுபிடிச்சு அதற்குரிய மருத்துவத்தை நேரடியாக இயற்கை சக்திகிட்டே பெறக்கூடியது. இப்போ மண் குறைபாடு இருந்ததுன்னா மண்ணுடைய பட்டி போடுறது மூலமாக, மண்ணை அப்ளை பண்ணுறது மூலமாக, நீர் சக்தி குறைவாக இருந்தால் நேரடியாக ஹிப் பாத் எடுக்கிறது, இமோஷன் பாத் எடுக்கிறது, தண்ணியை குடிக்கிறது, நெருப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னம்னா சூரிய சக்திகள் மூலமாக நம்ம நேரடியாக தொடர்பை ஏற்படுத்திக்கிறது, ஆகாஷ சக்தி அதிகமாக இருக்கணும் தேவை இருக்குது அப்படின்னம்னா ஆகாஷ சக்தியை வந்து நேரடியாக நம்ம டிடாக்சிஃபிகேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த சக்தி குறைவாக இருக்குது, நிறைவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதையே நேரடியாக பயன்படுத்தக்கூடிய சிகிச்சை முறை இயற்கை மருத்துவ சிகிச்சை. இந்த 2 சிகிச்சைகளுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அல்லது வைட்டல் ஃபோர்ஸ், பிராண சக்தியை அதிகப்படுத்துறது மூலமாக குணப்படுத்தக்கூடிய சிகிச்சைகள். இந்த 2 சிகிச்சைகளுமே நம்மளுக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறதுனால இந்த முறைகளை பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். நேச்சுரோபதி, நேச்சர் எந்த அளவுக்கு முக்கியமோ நேச்சுரோபதி அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை? ஆமாம், அதே எனக்கு எல்லாமே முக்கியம் சொல்லிட்டே இருக்கு. ஆமாயா, எல்லாமே முக்கியம் தான். நேச்சர் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம நேச்சரை எந்த இடத்துல பிரேக் பண்ணுறோமோ இல்லை எந்த இடத்துல நம்ம அதுக்கு வந்து சரியான ஒரு விஷயம்
இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அந்த இடத்துல நமக்கும் நம்மளோட மெக்கானிசமே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையான விஷயம், எந்த இடத்துல நேச்சரை பிரேக் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்ம பிரேக் பண்ணலன்னா நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஒரு பிரேக் போயிடலாமா? எஸ், புதிகம் FM ஸ்டேஷனில் இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் சபரி. அடுத்து பசுமை உணவுகள் பகுதி வந்தாச்சு. இன்னைக்கு என்ன டிஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க? நம்ம புதுச்சேரி சரவணன் சார் வந்து இன்னைக்கு ஸ்பெஷலா ஒன்று பண்ண போறாரு. என்னது? பரங்கி பொரியல். பரங்கி பொரியல். அவர் எப்பவுமே சமைக்க மாட்டாரு, அப்புறம் எப்படி பொரியல் பண்ண முடியும்? பொரியல் நீ எப்படி பண்ணுவ? பொரியல் வந்து நம்ம எண்ணெய் ஊத்தி அப்புறம் வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஊத்தி ஓகே நல்ல எண்ணெய்லாம் போட்டு நல்லபடியா சமைக்கணும். ஆயில் ஓகே ஓகே. பொரியல் அப்படினாலே ஃப்ரை தானே, சோ அதனால சமைக்கணும் இல்லையா? ஓகே. ஆனா அத முக்கியமா நீங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு சரவணன் சார். என்ன அப்படின்னு பார்த்தனா இந்த பொரியல் எல்லாம் பேசிக்கா நம்ம சமைச்சு அப்படி இப்படி தான் பண்ணுவோம். ஆனா இந்த பரங்கி பொரியல் சமைக்காம அப்படி டேஸ்ட்ஃபுல்லா கொடுக்க போறாரு. எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த பசுமை உணவுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு பரங்கிக்காய் பொரியல். இது எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கிய பரங்கிக்காய், கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நறுக்கியது, பொட்டுக்கடலை பொடி, எலுமிச்சை சாறு, தேங்காய் துருவல், உப்பு, தேவையான அளவு மிளகு சீரக பொடி சுவைக்கு. இப்போ பரங்கிக்காயில் சேர்க்குறோம். முதல்ல இதில் நம்ம என்ன பண்ணணும், பரங்காய் சேர்த்த உடனே உப்பு சேர்த்துறோம். ஏன்னா பரங்காய் கூட தான் உப்பு அதிகமாக உருவாடணும். அதுக்கப்புறம் தேங்காய் தூள் சேர்த்துறோம். இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துறோம். இதோட புளிப்பு சுவைக்கு கொஞ்சமாக எலின் சாறு சேர்த்துக்கிறோம். அப்போ இப்போ இந்த உப்பு கரைஞ்சிரும். இது கூட தேங்காய் துருவல். இப்போ பரங்காய், தேங்காய் துருவல், எலுமிச்சம்பழம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல ஒன்றா கிளறிக்கிறோம். இதுக்கு காரத்துக்கு கொஞ்சம் மிளகு சீரக பொடி போட்டுக்கிறோம். இந்த காரம் வந்து ஒரு ஷார்ப்பான காரமாக இருக்கும். மிளகு சீரக பொடி ஷார்ப்பான காரமாக இருக்கும் இல்லையா? அது மட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடி சுவை கேட்க, இந்த சுவைக்கும் காரத்தை மட்டுப்படுத்தும் கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்கிறோம். இந்த பரங்கிக்காய் நீர் வகை காய்கறி சேர்ந்தது. இந்த தாது உப்புகள் பார்த்திங்கன்னா இதில் வந்து உடலை சுத்தம் பண்ணக்கூடிய தாது உப்புகள் அடங்கிய காய்கறி இது. இது கூட வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கும்போது இது வந்து அந்த தேங்காய்ன்றது ஒரு பழக்கவை சேர்ந்தது. இந்த பரங்கிக்காயோட தாது உப்பையும் தேங்காயோட குளுக்கோஸையும் உடைச்சி நம்ம உடலுக்கு ஏற்ற வடிவத்தில் அது கொடுக்கும்போது நம்ம உடனடியாக ஆற்றல் பெருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஜீரண சக்தியை பெருக்கும். இப்போ சுவையான பரங்கிக்காய் பொரியல் தயாராக இருக்குது. இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே தரலாம். எந்த உணவோடையும் இது சேரக்கூடிய துணை உணவு. இது ரொம்ப நல்ல உணவு. இதை வந்து நம்ம பொரியலை வந்து சேலட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வகையில் கூட இது வந்து நம்ம பேர் வச்சு சொல்லி சாப்பிட்லாம். இது சேலட் வகை சேர்ந்தது தான். பட் பொரியல் நம்ம தனியாக செய்யும்போது வீட்டில் சமைச்சு பொரியல்னு சொன்னால் தான் துணை உணவாக அதை பயன்படுத்துவாங்க. சேலட் வந்து துணை உணவாக பயன்படுத்துவாங்க, தனியாக சாப்பிடக்கூடிய உணவு நினச்சிவாங்க. இதை பொரியலாகவும் பயன்படுத்தலாம், சேலடாகவும் பயன்படுத்தலாம். ரொம்ப சுவையான உணவு. வேறு ஒரு நல்ல சுவையான உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. பத்தியா பரங்கி பொரியல் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு. ஆமாம், சமைக்காமலே இனிமேல் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றது தெரிஞ்சுது. அதை நான் டேஸ்ட் பண்ணலாம், நீ எப்படி? சரி ஓகே டேஸ்ட் பண்ணலாம். நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி முக்கியமான பகுதி வந்தாச்சு இல்லையா? இன்னைக்கு வேர்ல்ட் வாட்டர் மானிட்டரிங் டே. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னதான் வந்து நம்ம பாதுகாக்கிறோம், நமக்கு வந்து ஃபியூச்சர் பற்றின அக்கறை இருக்குது அப்படிலாம் பேசினாலும் கூட மானிட்டரிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பாதுகாக்க தான். அது நீங்கள் எப்படி மானிட்டர் பண்ணால் தான் எப்படி பாதுகாக்க போகிறோம் தெரிய போதும். ஸோ மானிட்டரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ரைட் ஃப்ரம் த ப்ராசஸ் அதை எப்படி பண்ணணும் அண்ட் யாருக்கிட்ட போய் அதை அணுகணும், அப்புறமா அதுக்கப்புறமா என்ன சொல்யூஷன், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்றதுக்காக தான் கெஸ்ட் ஆன் தி வேல இருக்காங்க. ஓகே, அவங்க அடுத்து ஒரு சின்ன பிரேக் போயிட்டு இருந்தாலாமா? புதிகம் FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் சபரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வேர்ல்ட் வாட்டர் மானிட்டரிங் டே. அதுவுமா வந்து ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கோம். சேகர் ராகவன் மழை இல்லம்லேருந்து வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஐயா, இந்த உலக நீர் கண்காணிப்பு தினம் அப்படின்னா என்ன? இது எதுக்காக நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கோம்? பொதுவாக எல்லாத்தையுமே கண்காணிக்கணும், இதுதான் உண்மை. நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது அதை பார்த்துட்டே இருக்கணும், அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திடீர்னு இந்த பறவைகள், இந்த சிட்டுக்குருவி திடீர்னு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கண்காணிப்பு மூலமாக தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அது ஏன் அப்படி ஆயிடுச்சு, அதுக்கு என்ன காரணங்கள் அப்படி நம்ம ஆராய தொடங்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து மானிட்டர் பண்ணுறது இல்லை கண்காணிக்கிறது தான். அதே மாதிரி எனக்கு இன்னொன்று தோணும்,
தவளைகளே இப்போல்லாம் இல்லை. நாங்களாம் சின்ன பசங்களை அரைச்சா ஒரு மழை பெஞ்சதுன்னா அந்த தவளை கத்திக்கிட்டே இருக்கும். இப்போல்லாம் தவளை சத்தமே கேட்குறது இல்லை, தவளையை நான் பார்க்குறதும் இல்லை. இப்போ அதுக்கு ஏன் காரணம், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஏன்னா அது மாதிரி இந்த தண்ணீரை பற்றி மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதில் பல விஷயங்கள். மழை அளவு, இப்போது மழை தான் வந்து நமக்கு நீருக்கு பிரதான ஆதாரம். பனி உருகி தண்ணி கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மழையிலேருந்து தண்ணி கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெயின்ஃபாலை மானிட்டர் பண்ணணும். அது குறையுதா, அதிகமாகுதா, அது எதாவது பேட்டர்ன் இருக்குதா. மான்சூன் வந்து ஒரு சில காலங்களில் தான் மழை பெய்யணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜூன் ஆரம்பத்திலேருந்து செப்டம்பர் வரைக்கும் பெய்யும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஒன்று, வடகிழக்கு பருவமழைன்னு சொல்கிறோம், அது அக்டோபரில் ஆரம்பித்து டிசம்பரில். இப்போ அதெல்லாமே ஷிஃப்ட் ஆகிட்டு வருதான். இந்த உலகம் வெப்பமடைகிறது, கிளைமேட் சேஞ்ச், அதனால் there is a shift in monsoon. இப்போ கூட போன ஜூலை மாதம் இந்த 10 வருஷமாக பெய்யாத மழை இப்போ இந்த ஜூலையில் பெஞ்சிருக்கு. ஸோ எல்லோரும் இப்போ யோசிக்கிறாங்க. ஸோ இது எப்படி நமக்கு தெரிய வருதுன்னா ஒரு மானிட்டர் பண்ணுறதுனால தானே தெரியுது. அதனால் அதை மானிக்கணும். அப்புறம் வந்து நீர்நிலைகள், இப்போ இந்த மழை பெஞ்சதுன்னா அது ஒரு நதியில் ஓடுது, இல்லைன்னா ஒரு குளம் குட்டையில் அது சேமிக்கப்படுது, இல்லைன்னா ஒரு நிலத்தடி நீராக அதை சேமிக்கிறோம். இதையும் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ நீர்நிலைகள்லாம் ரொம்ப மாசுபட ஆரம்பிச்சிடுது. அது எப்படி தெரியுதுன்னா உடனே அதனுடைய குவாலிட்டியை மானிட்டர் பண்ணுறோம். அதனால் நமக்கு தெரிய வருது இதில் வந்து ஆர்சனிக் இருக்குது, இதில் வந்து ஃப்ளோரைடு இருக்குது, இதில் ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு மானிட்டரிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியம். ஸோ இதுக்குன்னு ஒரு தினத்தை வந்து வச்சு கொண்டாடுறது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். ஓகே ஓகே. அது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சிசிடிவி கேமரா வச்சு அங்கங்கே ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்களோ, நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டே இருக்காங்களோ, அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்போ தான் இந்த தப்புகள் நடக்காமல் இருக்கும், எதுவுமே வந்து நம்ம ஒழுங்காகவும் இருப்போம். அதே மாதிரி தான் வந்து இந்த மானிட்டரிங், எல்லாத்துக்குமே மானிட்டரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. இப்போ வந்து ஒரு வாட்டர் மானிட்டரிங் அப்படின்னா ஒரு பேசிக் நாலேஜ் என்ன அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க. பட் ஆனால் என்ன மாதிரியான இடங்கள் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போது ஆறுகள் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆறுகள் வந்து இப்போ நிறைய மாசு அடைய ஆரம்பிச்சிடுது. எந்த ஆற்றினுடைய நீரையுமே பருகிற அளவில் இல்லை. அதுக்கு தொழிற்சாலைகள், பல விதமான தொழிற்சாலைகள் வந்து அந்த கழிவுகளை கொண்டு போய் அதில் விட்டுறாங்க. ஸோ இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து பொல்யூஷன் மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவன் விடலாமா விடக்கூடாதா. அதே மாதிரி குளம் குட்டைகள், இதில் நம்ம திடக்கழிவுகளை போட்டு அதை மாசுபடுத்திட்டு வரோம், இல்லைன்னா கழிவு நீரை அதில் செலுத்தி அப்படியும் மாசுபடுத்திட்டு வரோம். ஸோ அதையும் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு பல விதமான டெஸ்ட்டெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி நீர்நிலைகளை மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு மானிட்டரிங் என்னென்னா, இப்போ மழைநீர் சேமிப்பு வந்து கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் வந்து. இதை சரியாக பண்ணியிருக்கிறாங்களா பண்ணலையான்னு சொல்லி எங்கள் மழை இல்லத்தில் ஒரு மானிட்டரிங் ஒன்று பண்ணோம். எந்த அளவுக்கு அவங்க சரியாக பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு மானிட்டரிங் பண்ணோம். அப்புறம் இதனால் வந்து பலன்கள் மக்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையா அது ஒரு சர்வே மூலமாக மானிட்டர் பண்ணோம். ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அதை மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நான் தான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும், உங்கள் வீட்டை சுற்றி மழை பெய்யுச்சு, உங்கள் வீட்டை சுற்றி வாங்க, அப்போ தான் வந்து உங்கள் கட்டமைப்புகள் சரியாக வேலை செய்யுதா இல்லையான்னு உங்களால் மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் மானிட்டரிங் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா அது சரியாக வேலை செய்யுதுன்னு நம்ம நினச்சிப்போம், ஆனால் சரியாக வேலை செய்யாது. அதே மாதிரி கழிவுநீர் ஒரு நதியில் கலந்துருக்கு, ஆனால் அதை நம்ம உணர மாட்டோம். பட் அதனுடைய பலன்கள் ரொம்ப இதுவாக இருக்கும், மோசமாக இருக்கும். உடல்நிலை பாதிக்கும், கேன்சர் வரலாம், எவ்வளோ இருக்குது. அதனால் மானிட்டர் பண்ணி அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், அது முக்கியமான விஷயம். அதையும் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து இந்த வீடு ரியல் எஸ்டேட்லாம் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டே தாங்க இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது எங்களுக்கு வந்து 24 மணி நேரம் வந்து 24 hours வாட்டர் சர்வீஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம எங்கே தான் போய் வீடு போட்டாலும் அங்கே ஒரு போர் போட்டு அங்கேருந்து ஒரு தண்ணி எடுத்து தான் குடிக்க ஆரம்பிக்கிறோம். அது எந்த அளவு நம்மளுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம். அது இல்லாமல் வந்து அதில் இருக்க தாது உப்புக்கள், இந்த சால்ட்லாம் எப்படி செக் பண்ணுறதுங்க? இதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. ஒன்று, எடுத்து குடித்து பார்க்கலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே. உங்களுக்கு நம்ம வந்து டங்குக்கு வந்து நிறைய இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். ஸோ கொஞ்சம் மோசமான தண்ணியாக இருந்தால் உடனே அது கண்டுபிடிச்சிடும் நம்ம நாக்கு. இதை தவிர கொஞ்சம் மோந்து பார்க்கணுன்னு சொல்லுவோம் நாங்கள். தண்ணியை மோந்து பார்த்தீங்கன்னா அதில் கழிவு நீர் கலந்துருக்கா, இல்லை இரும்பு, ஃபார் எக்ஸாம்பிள் அயர்ன் எக்ஸஸாக இருந்துன்னு வச்சுங்களேன், நீங்கள் மோந்து பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு மெட்டல் ஸ்மெல் வரும் அதில். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை பண்ணிடணும்.
பண்ணிவிட்டு இது எவ்வளோ மோசமாக இருக்குன்னு குடிக்கக்கூடாது, வெறுமை சுவையை தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் சில லேபரட்டரிஸ் இருக்குது நிறைய. இப்போ அரசாங்கத்திலே வந்து இந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம்னு சொல்லி இந்த பீச் ரோட்டில் எழிலகம்னு ஒரு கட்டடத்தில் அவங்க வச்சுருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டெர்லைஸ்ட் கேன் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டெர்லைஸ்ட் கேனை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் உங்கள் போர்வெல் வாட்டரை, அந்த போர்வெல் வாட்டர் எப்படி கலெக்ட் பண்ணணும்னா அது ஓவர் டேங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணணும். ஓகே ஓகே. போர்வெல்லேருந்தே பம்ப் பண்ணுறீங்க இல்லையா, அப்போயே ஒரு நாசல் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த நாசல்லேருந்து அந்த 3 லிட்டரோ என்னமோ கேட்குறாங்க அவங்க. அது அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க 2 விதமான டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று தாது உப்புகள் எவ்வளோ நிலையில் இருக்குது, இதுக்கு சில நிறைய சால்ட்ஸுக்கு வந்து இப்போ பெர்மிசிபிள் லிமிட் என்ன, டிசைரபிள் லிமிட் என்ன, எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ISO ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது பிரகாரம் இருக்கான்னு பார்த்து அவங்க சொல்லிவிடுவாங்க இது வந்து குடிக்க தகுந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருவாங்க. இதை தவிர பேக்டீரியாலஜிக்கல் டெஸ்ட்டுன்னு இன்னொன்று இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் நிலத்தடி நீரில் கழிவு நீர் கலந்துருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ உப்பு அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஆனால் கழிவு நீர் கலந்ததுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ். அதனால் நிறைய உடல்நிலை பாதிப்புகள் நிறைய அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கும் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு இன்னொரு 500 ரூபா, இதுக்கு ஒரு 500 ரூபா, அதுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி இது குடிக்கிறதுக்கு உகந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது மாதிரி பல லேபரேட்டரிஸ் இருக்குது. முன்னெல்லாம் அந்த காலத்தில் கிங் இன்ஸ்டியூட்னு சொல்லி கிண்டியில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும், அவங்க மட்டும்தான் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பல லேபரேட்டரிஸ் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சபரி, மொத்தமாக நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அல்டிமேட்டாக நமக்கு இந்த வாட்டர் வந்து நமக்கு குடிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மனிதர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பேசிகிட்டே இருக்கும். இப்போ இந்த நீர் கண்காணிப்பு அப்படின்றது வந்து மனிதர்களை பிரதானமாக வச்சு நடைபெறதா இல்லை இந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய மித்த உயிரினங்களுக்காக செய்யக்கூடிய விஷயமா? இல்லை, இந்த கண்காணிப்பு கண்டிப்பாக வந்து மற்ற உயிரினங்களுக்காகவும் பண்ணி ஆகணுங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கடல் நீரை குடிநீராக மாற்றுற ஒரு திட்டம் இருக்குது. இது வந்து இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இது நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மழையே பெய்யாது, அது பாலைவனம் மாதிரி இடம். அதனால் அவங்க வந்து கடல் நீரை குடிநீராக மாற்றினா தான் அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்குமே அதுதான், குளிக்கிறதுக்கு, டாய்லெட் ஃப்ளஷிங்க்கு எல்லாத்துக்குமே அதுதான் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப எக்ஸஸாக பண்ணிட்டு வந்தாங்க இதை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த டீசாலினேஷன் சொல்லுவோம் அது ஆங்கிலத்தில். அதுலேருந்து ஒரு வேஸ்ட் ஒன்று வரும். அதாவது ஒரு 100 லிட்டர் தண்ணி நீங்கள் எடுத்து அதை டீசாலினேட் பண்ணிங்கன்னா, ஆர்ஓ பண்ணிங்கன்னா அதில் 50 லிட்டர் தான் வந்து நல்ல நீர் கிடைக்கும். மீதி இருக்கிற 50 லிட்டர் வந்து இன்னும் சால்ட்ஸ் அதிகமாகிடும். முதல்ல ஒரு விதமான சால்ட்ஸில் ஆரம்பிச்சிங்கன்னா அது டபுள் ஆகிடும். ஸோ அதை என்ன பண்ணிட்டு வந்தாங்க, கடல்லையே திருப்பி விட்டுட்டு வந்தாங்க கவலைப்படாமல். அது என்னச்சா ஒரு நாளடைவில் ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் மீன்களே இல்லாமல் இறந்து போயிடுதான். Because of the desalination water. Desalination அது வந்து எக்ஸஸ் சால்ட்ஸ் இருக்கிறதுனால கடல் வாழ் உயிரினங்களும் ஒரு அளவுக்கு தான் அதுக்கு உப்புத்தன்மையை சகிச்சு கொள்ள முடியும். கொஞ்சம் அதிகமாக போகவே மீன்கள்லாம் இறந்து போயிடுதான். இது அவங்க திடீர்னு அவங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கே அவங்களுக்கு மீன் கிடைக்காம போயிடுது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ்க்காவது மீன்கள் இருந்தால் தான் நம்ம அதை சாப்பிட முடியும். அது இல்லாத போனவே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கம்ப்ளீட்டாக திருப்பி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது டீசாலினேஷன் பண்ணுறதே ரைட்டா தப்பா. அதனால் உயிரினங்களுக்காகவும் கண்டிப்பாக நம்ம பண்ணியாகணும். அதுவும் இது சில நதிகளில் இப்போ இந்த திருப்பூர்கிட்டலாம் இது நிறைய மாசுபடுது. அந்த நொய்யல்னு ஒரு ரிவர், அதில் நிறைய மீன்கள் அடிக்கடி இறந்து போயிடுதான் இந்த எக்ஸஸ் பொல்யூஷன்னால், சாயப்பட்டு. அதனால் நம்மளும் நல்லா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மனிதன் வந்து தனியாக இந்த உலகத்தில் இருந்துட முடியும்னு. அது கண்டிப்பாக கிடையாது. எல்லா உயிரினங்களும் சேர்ந்து நம்ம ஒரு பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் தானே தவிர நம்ம தனியாக இதை பார்க்குறது ஒரு தவறான எண்ணமாகும் செயலாகும். ஐயா சொல்கிற மாதிரி மனிதர்கள் மட்டும் தனியாக இருக்கவே முடியாதுல்ல, எப்படி இருந்தாலும் நம்மளோட சப்பானிட்டி எல்லாமே கூடவே இருந்துகிட்டே இருக்கணும்ல, உண்மையான விஷயம். அதே மாதிரி இந்த வாட்டர் மானிட்டரிங்கில் யாரெல்லாம் வந்து இப்போ ஈடுபட்டு இருக்காங்க, இல்லை யாரெல்லாம் இதில் ஈடுபடலாம்? என்ன கேட்டிங்கன்னா எல்லாரும் ஈடுபடணுங்க. அரசாங்கமும் ஈடுபடணும், ஒரு பொதுமக்களும் ஈடுபடணும். நான் சொன்ன பாருங்க, இந்த மழைநீர் சேமிப்பு நம்ம வீட்டில் நம்ம தானே ஈடுபடணும். ஸோ அதை மானிட்டர் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு. அதே மாதிரி பொது இடங்களில் இருக்கிற நீர்நிலைகள், இருக்கிற ரிவர்ஸு, அதெல்லாம் வந்து அரசாங்கம் தான் கண்காணிக்கணும். ஆனால் அவங்க கண்காணிக்கிறது இவங்களுக்கு தெரியணும், இவங்க கண்காணிக்கிறது அவங்களுக்கு தெரிய வரணும். இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்
கண்டிப்பாக இருக்கணும். அவங்கவுங்க இன்ஃபர்மேஷனை தனக்குள்ளே வச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து இந்த மெசேஜ் ரீச் ஆகாது யாருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக அரசாங்கமும் பண்ணணும், பொதுமக்களும் பண்ணணும், பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து இந்த நீர்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதை நீங்கள் குடிக்காதீங்க. அதேமாதிரி கிரவுண்ட் வாட்டரில் ஃப்ளோரைட் கண்டென்ட் நிறைய இருக்கும், ஆர்சனிக் நிறைய இருக்கும். இது வந்து ஒரு தனி மனிதனால் இதை டெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுக்கு அரசாங்கம் தான் இதை வந்து எடுத்து போட்டு அங்கங்கே பீரியாடிக்காக டெஸ்ட் பண்ணி அந்த மக்களுக்கு அதை தெரியப்படுத்தணும். அதனால் என்ன பண்ணுவாங்களாம், சில போர்வெல்லில் வந்து ரெட் பெயிண்ட் அடிச்சிருவாங்களாம். அடிச்சிட்டா இதில் வந்து எக்ஸஸ் ஃப்ளோரைடு இருக்குது, இது நீங்கள் வந்து உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி மானிட்டரிங் பண்ணுறது வந்து எதுக்காக பண்ணுறோம்? இதனால் என்ன, ஒரு மக்களுக்கு வந்து ஒரு கெடுதல் வந்துடக்கூடாது, கைண்ட் ஆஃப் ப்ரிவென்ஷன், ஒரு ப்ரிவென்ஷன் தானே. அதனால் அது மெசேஜ் ரீச் ஆனால் தானே அவங்களுக்கு இந்த ப்ரிவென்ஷன் நம்ம நடவடிக்கை. அதனால் இது எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கை தான். சபரி, ஜென்ரலாகவே ஒரு வீடு வாங்குறோம் இல்லை ஒரு காலேஜ் போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமாக பார்ப்போம், இது இருக்கா அது இருக்கா, இது இல்லைன்னா இல்லை வேணாம்ப்பா நாங்கள் போகல அப்படின்ற மாதிரி. பட் வாட்டருக்கு கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னாலே யாருக்கும் தெரியாது தான். பட் அதுக்கும் ஒரு டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கணும், ஒரு அசிடிட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்கணும், ஒரு சால்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு குறிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கோம்? கண்டிப்பாக. ஏன்னா நீ சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப ஜென்ரலாக இந்த மானிட்டரிங் விஷயம் இருக்குல்ல, அது இந்த வாட்டரை மானிட்டரிங் பண்ணுற விஷயம் கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப வந்து அதிகமாகிட்டே இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60% அதிகமாக இருக்குன்னே சொல்கிறாங்க. ஆமாம், இன்னும் ஜாஸ்தி ஆகணும் அப்படின்றத நம்மளோட ஆசையும் கூட. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஓகே, புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை. வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்ற வித் சபரி அண்ட் ராஜி. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காரு? நிறைய சொல்லியிருக்காரு. நீரின்றி அமையாத உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்தியா. முக்கியமான விஷயம், இந்த தண்ணி இல்லைனா எதுவுமே கிடையாதுயா. ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னா அந்த தண்ணி நம்ம வந்து அவ்வளோ கேர் பண்ணிக்கிறது கிடையாது. தண்ணி தானே இருந்துன்னா நம்ம க்ளோஸ் பண்ணுறதே பார்த்தியா, டேப் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக லீக் ஆகிட்டே இருக்கும். காலைல ஒன்று கூட நோட்டீஸ் பண்ண நினைக்கிறேன். ஆனால் இனிமேல் நீ அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் உன்னை மானிட்டர் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இது தெரிஞ்சது. சரி, இனிமேல் நீங்கள் என்ன மானிட்டர் பண்ணுறதை விட்டுட்டு வாட்டர் பாடிஸ் வந்து மானிட்டர் பண்ணுங்க அப்படின்றத தான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வாட்டர் பாடிஸ் கிட்ட போயிட்டு நம்ம கிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வச்சு நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் பேசிக்காக நமக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் தெரியலாம். பட் அதுக்கப்புறமா யார்கிட்ட கொண்டு போய் அப்ரோச் பண்ணணும், அதுக்கப்புறம் சொல்யூஷன் அவங்க எப்படி தருவாங்க, என்ன ஏது, அந்த ப்ரொசீஜர் பற்றி சொல்லுங்கள். சென்னையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000 டன் திடக்கழிவுகளை நம்ம வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். இதுக்கு யார் காரணம்? பொதுமக்கள் தானே காரணம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், அவங்க என்ன சொல்லுவாங்க, ரெடியூஸ்ன்னு சொல்லுவாங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம குறைச்சிக்கணும். ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். இப்போ ஒரு தண்ணி கெட்டு போயிருக்குன்னு வச்சுங்களேன், இதை நீ வந்து இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம், அந்த மாநகராட்சியில் அடிக்கடி சொல்லுவாங்க, தண்ணியை வந்து கொதிக்க வச்சு குடிங்க, அப்படியே குடிச்சிடாதீங்க, ஏன்னா நிறைய வியாதிகள்லாம் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அரசாங்கம் சொன்னால் தான் இதுக்கு இந்த விஷுவல் மீடியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்குது, பண்ணிட்டும் இருக்கணுன்றது என்னுடைய கருத்து. ஐயா, நீங்கள் முதலே சொன்னீங்க நம்ம இப்போ வீட்டில் போனால் டக்குன்னு எடுத்து இந்த ஸ்மெல் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி ரஸ்டட் ஸ்மெல் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. சப்போஸ் எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது அப்படின்னா நான் யாருக்கு இது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்? எனக்கு இந்த வாட்டர் செக் பண்ணால் முதல்ல நான் யாருக்கு இதை தெரிவிக்கணும்? அதுதாங்க நான் சொன்ன பாருங்கள், உங்களுக்கு இந்த டெஸ்டிங் ஏஜென்சிஸ் நிறைய இருக்குது, அரசாங்கத்துலேயும் இருக்குது, ப்ரைவேட்டாகவும் நிறைய இருக்குது. அவங்கள போய் நீங்கள் உங்கள் சாம்பிளை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து, அரசாங்கம் கொண்டா கொஞ்சம் சீப்பாக பண்ணி தருவாங்க, அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்காது. ப்ரைவேட்டில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒழுங்காக பண்ணக்கூடியவங்க தான். ஸோ நம்ம பண்ண வேண்டியது உடனே ஒரு லேபரேட்டரிக்கு போய், இப்போ உடம்பு சரியில்லைன்னா என்னங்க பண்ணுறோம் இல்லையா, ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு லேபுக்கு போகிறோம் இல்லையா. அது மாதிரி வாட்டர் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய லேபரேட்டரிஸ் இருக்குது. அதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் ஒரு நிறைய நல்ல லேப் வச்சுருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கொண்டு போனீங்கன்னா பண்ணலாம். இதை தவிர அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கிட்டு மாதிரி கூட கொடுக்குறாங்க. இப்போது 250 ரூபா 300 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு கிட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் தண்ணியை வந்து அவங்க எப்படி டெஸ்ட் பண்ணுறது, நீ வீட்டிலேயே எப்படி டெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படி பரிசோதிக்கலாம் அப்படின்றதுக்கு அப்படி இல்லாமல் சில வழிமுறைகள் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீப்பாக உங்களுக்கு நிறைய டெஸ்ட் பண்ணணும், பக்கத்து வீட்டு இதையும் டெஸ்ட் பண்ணணும், எதிர் வீட்டு இதையும் டெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே அந்த கிட் வாங்கி வச்சுக்கலாம். இந்த ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்லாம் இருக்குது இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம், இந்த கிட்டை வாங்கி வச்சுட்டு வீட்டிலே கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கலர் இப்படி மாறித்துன்னா இதை குறிக்குது அப்படின்னு கலரை வச்சுட்டே அவங்க சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்டுகள் நிறைய பண்ணும். அதனால் நம்ம தண்ணி நல்லா இருக்கான்னு சொல்லி நம்ம தான் டெஸ்ட் பண்ணணும். அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லேபுக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணுறது தான் நல்லது.
அது பல வழிமுறைகள்லாம் இருக்குது. ஓகே, இப்போ இருக்க நிலைமையில் எந்த மாதிரியான சிக்கல்லாம் வந்து நீர்நிலைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்குங்கய்யா? அதான் சொன்னேன், முதல்ல பொல்யூஷனுங்க. பொல்யூஷனில் எல்லா ரிவர்ஸையும் பொல்யூட் பண்ணுறோம், லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸு அதையும் பொல்யூட் பண்ணிட்டு வரோம். இதை தவிர இன்னொரு பெரிய பாதிப்பு என்னென்னா இந்த மணல் எடுக்கிறது. இது வந்து இது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ ரிவர்ஸ்லாம் வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இந்த ரிவர் சாண்ட் எடுக்கிறது, சாண்ட் குவாரிங்னு சொல்லி ஒரு பெரிய ஆக்டிவிட்டியாக நடந்துட்டு இருக்குது. அது ரொம்ப ஒரு தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதனால் இது என்ன பாதிப்புன்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்து மூலமாக சொல்கிறேன். இந்த நதிகளில் ஓடுற நீரை தடுத்து ஏரிகளில் சேமிப்பாங்க. இது வந்து ஒரு பாரம்பரிய மழைநீர் சேமிப்பு முறை. இதுக்கு வந்து சிஸ்டம் டேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீராணமே அந்த மாதிரி ஒரு ஏரி தான். காவிரியில் ஓடுற நீரை ஒரு இடத்துல தடுத்து அதை வந்து அந்த வீராணம் ஏரிக்கு அதை திருப்பி விட்டு அதில் சேமிப்பாங்க. இப்போ நீங்கள் மணல் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க ஒரு ரிவரில், இந்த டைனமிக்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் வந்துடும். அந்த பள்ளம் வரக்கூடாது. சரி, அந்த ரிவர் ஃப்ளாட்டாக இருந்தால் தான் அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சாண்ட் குவாரிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சமாச்சாரம். இதை கண்டிப்பாக தடுக்கணும். இது இப்போ ஒரு பக்கம் பொல்யூட் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் இந்த மணலை எடுக்கிறோம் இந்த நதிகள்லேருந்து. அது ரொம்ப தவறான செயல். அதே மாதிரி ஏரிகள் குளங்கள்லேருந்தும் மண்ணை எடுக்கிறாங்க, அதுவும் ஒரு தவறான செயல். ஏன்னா இந்த ஏரிகள் எப்படின்னா, ஒரு ஏரி நிரம்பித்துன்னு வச்சுங்களேன், அது பக்கத்து கிராமத்தினுடைய ஏரியை போய் நிரப்போமா. ஆமாம், அந்த மாதிரி ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அதில் போய் ஒரு மணலை எடுத்து அதை பள்ளம் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, இந்த கம்ப்ளீட்டாக இதை நம்ம பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த செயின் ஆஃப் டேங்க்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மணல் எடுக்கிறதும் ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம நிறுத்தணும். இப்போ பேசிக்காக மானிட்டரிங் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது புரியுது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாக்கணும் இல்லையா அந்த வாட்டர் பாடிஸ் எல்லாம். ஸோ ஒரு காமன் மேனுக்கு ஒரு நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கான தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? இதாங்க, இப்போ நீர்நிலைகள் பொது இடங்களில் தான் இருக்குது. பெரும்பாலும் பொது இடங்கள்னு சொன்ன உடனே அது அரசாங்கத்துக்கு சொந்தம்தான். ஸோ ஒரு தனி மனிதனை அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஒரு ரிவராக இருக்கட்டும், இல்லை ஒரு குளம் குட்டையாக இருக்கட்டும், இல்லை கோவில் குளங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு தான் கண்டிப்பாக. நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அதை மாசுபடுத்தாமல் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கோயில் குளத்துக்கு போய் பாருங்கள், அங்கே போய் குளிக்க ஆரம்பிச்சுடுறோம், சோப்பு போட்டு அதை குளிக்கிறோம். இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு பியூர் வாட்டர் இது. ஸோ அந்த காலத்தில் வந்து கோயில் குளத்துலேருந்தே வந்து வீட்டுக்கு தேவையான தண்ணீரை, குடிநீரை எடுத்துகிட்டு போனதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்துச்சு, அதை போய் நம்ம அதில் போய் குளித்து அதில் போய் பல் விளக்கி இல்லையா, எச்சலை அதில் உமிழ்ந்து அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதனால் ஒரு தனி மனிதன் என்ன பண்ணோன்னா, தன்னால் எந்த ஒரு வாட்டர் பாடியும் மாசுபடாமல் இருக்கிறதுக்கு ஒரு தீர்மானமாக இருக்கணும் ஒவ்வொரு மனிதனும். பட் ஆனால் ரியலாக ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை தான். அது நம்ம போய் செய்ய முடியாது. ஆனால் இப்போ சில அரசு சாரா நிறுவனங்கள் வந்து நிறைய இப்போது சென்னையில் சுற்றி இருக்கிற குளங்குட்டைகளை வந்து சீர்படுத்தி அதை தனி மனிதனை வச்சு நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாம் வச்சு, இப்போ சாஃப்ட்வேர்லேருந்து நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாம் அங்கே போய் அதை க்ளீன் பண்ணி அந்த வாட்டர் பாடிஸை திருப்பி ரிவைவ் பண்ணுறாங்க. பட் என்ன தான் பண்ணாலும் அதுக்கு அரசாங்கத்தினுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. ஸோ வேர்ல்டு வைடில் வந்து நம்ம இந்த வாட்டர் மானிட்டரிங் அவேர்னஸ் எப்படி இருக்குது சார்? இந்த மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் நிறைய இருக்குது. அதுக்கு காரணம் இந்த இன்டர்நெட்டு இல்லையா. இப்போ தான் நம்ம வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் வி ஆர் கனெக்டட் இல்லையா, ஒரு மாதிரி நம்ம தொடர்பு இருக்குது. இந்த வாட்ஸ்அப்புன்னு சொல்கிறாங்க, நல்லது நடந்தாலும் அது பரவுது ஃபாஸ்ட்டாக, கெட்டது நடந்தாலும் அது ஃபாஸ்ட்டாக பரவுது. அதனால் மானிட்டரிங் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு இப்போ எத்தனை பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவான், எத்தனை பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஒரு 5%, 10% மக்கள் தான் பண்ணுவாங்க. அது போராது. இன்னும் ஒரு தனி மனிதனுக்கும் இதெல்லாம் உபயோகப்படுத்தாத ஒரு மனிதனுக்கும் இது போய் அடையணும். ஸோ அதுக்குண்டான எல்லா நடவடிக்கைகளும் எல்லாரும் எடுக்கணும். அதாவது மீடியாவும் எடுக்கணும், அரசாங்கமும் இதை எடுத்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே. மக்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா தண்ணி தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அத்தியாவசிய தேவையில் தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மக்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி மேலே எந்த ஒரு அக்கறை இருக்குது, எந்த ஒரு விழிப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறது?
இந்த நாங்கள் என்ன சொல்லுவோம், தண்ணி கஷ்டம் வந்தால் தான் ஒரு விழிப்புணர்வு வருதுன்னு சொல்லுவோம். இப்போ மழைநீர் சேமிப்பு கூட ஒரு கஷ்டத்தும் போது தான் இதை வந்து ஒரு அரசு ஆணையாக வந்து எல்லோரும் பண்ணாங்க. ஸோ கஷ்டம் வரலன்னா நமக்கு வந்து ஒரு தண்ணி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் வாட்டர் ஹஸ் பீன் டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு காக்கா இருக்குதுன்னு வச்சுங்களேன், காக்காவை யாரும் சரியாக உன்னிப்பாக கவனிக்கவே மாட்டோம். ஏன்னா அதுதான் நிறைய இருக்குதே, நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்ற ஒரு மெத்தனமான ஒரு உணர்ச்சி இருக்கும். அது மாதிரி தானே தண்ணிக்கும் இருக்குது. ஆனால் இப்போ கடந்த ஒரு 10 வருட காலமாக இப்போ ஒரு அவேர்னஸ் வந்துட்டுருக்குது, ஒரு விழிப்புணர்வு வந்துட்டுருக்குது மக்கள் மத்தியில். தண்ணி ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணும், மழைநீரை சேமிக்கணும், மழைநீர் சேமித்தா அதனுடைய பலன்கள் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ்ஸை நானே பார்க்குறேன். நான் வந்து வீடு வீடாக போய் தெருவாக போய் சுற்றுற ஒரு ஆள் தான். ஸோ நல்லா தெரியுது, ஒரு அவேர்னஸ் வந்திருக்குது. இது இப்போ மெட்ரோ வாட்டர்லேயே சில சமயம் என்ன ஆகுது, ரேராக எப்போவாவது ஒரு நிமிஷம் கழிவு நீர் கலந்துடுது. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த மெட்ரோ வாட்டர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் மெட்ரோ வாட்டர் சப்ளையில் கொஞ்சம் ஏதோ கலந்துருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு விஜிலண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, நல்ல விஷயம் கூட அது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னதான் நம்ம வாட்டர் பாடிஸ்லாம் வந்து மானிட்டர் பண்ணாலும் கூட இப்போதைக்கு நம்ம வந்து ஆற்றுலேருந்து டைரெக்டாக நம்ம எடுக்கிறது இல்லை. எல்லாருமே வந்து மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாருமே வந்து கடையில் வாங்குகிறோம் வாட்டரை. பட் அப்படி இருக்கப்போ மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம், ரெடிமேடாக நம்ம வாங்குகிறோம். பட் ஆனால் என்ன மாதிரியான பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அந்த வாட்டர் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியறதில்ல. ஸோ என்ன மாதிரியான ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணினா நமக்கு சேஃப், நமக்கு சுகாதாரமான நீர் அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு ஏதாவது அளவுக்குள்ள இருக்கா? இது வந்து நல்ல இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பாட்டில்டு வாட்டர் இல்லை இந்த பபிள் டாப் கேன் வாட்டர்லாம் வந்து ஒரு சில நிறுவனங்கள் அது வந்து நல்லா ப்ராப்பராக பண்ணுறாங்க. இது ப்ராப்பராக பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது பண்ணால் தான் வந்து பர்ஃபெக்ட். அது என்ன பண்ணுறாங்க, ஒரு மெம்பரேன் மூலமாக இந்த நீரை ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணி அது செலுத்துகிறோன்னா அந்த பக்கம் வந்து நல்ல நீர் கிடைக்குது. அதுதான் வந்து நிஜமான நல்ல நீர். அது பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஆர்ஓ பண்ணியிருந்தாங்கன்னா. பட் ரொம்ப பேர் இதை பண்ணுறதுல ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அந்த ப்ராசஸ் எல்லாம். மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஓசனேட்டர்னு சொல்லி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அதை நீங்கள் தண்ணியில் வச்சுன்னா புர்ன்னு ஒரு சத்தம் போடும். அது வந்து ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூலை க்ரியேட் பண்ணுது. அது பண்ண உடனே அந்த பாக்டீரியாக்கள்லாம் அந்த நீரில் இருக்கிற பாக்டீரியாக்கள்லாம் செத்து போயிடும். ஸோ என்ன பண்ணுறான், ஒரு போர்வெல் தண்ணியை தான் எடுத்து இதை ஓசனேட் பண்ணுறாங்க. அந்த போர்வெல் தண்ணி எடுக்கிறச்சே அந்த குவாலிட்டியை பார்த்துடுறாங்க அவங்க. சரி குடிக்கிற அளவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு தான் அதை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மேலே அதில் பாக்டீரியா இருக்கக்கூடாது. பாக்டீரியா இருந்தால் நம்ம உடல்நிலையை பாதிக்கும். ஸோ அதை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஓசோனேட்டர்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை பண்ணி நமக்கு பாட்டில் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, நல்லா பண்ணுறதுக்கும் சரியாக பண்ணாததுக்கும் வித்தியாசம் என்னென்னா, நல்லா பண்ண வாட்டர் வந்து ஷெல்ஃப் லைஃப் நிறைய இருக்கும். அது 2 மாதம் 3 மாதம் வச்சுருந்தா கூட நீங்கள் குடிக்கலாம். அதனால் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. வேற இந்த ஓசனேட்டர் மூலமாக வர்ற தண்ணியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் அதுக்குள்ளேயே நம்ம கன்சியூம் பண்ணிவிடுவோம். பட் அதுதான் உண்மை. நம்ம ஒரு கேன் வாங்குவோம், அது உடனே அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அதை முடிச்சிடுவோம், மறுநாள் இன்னொரு கேன் வாங்குவோம். அதனால் நம்ம இதை உணரவே மாட்டேன்றோம். எனக்கு என்ன தோணும், ஒரு கேனை அப்படியே ஒரு மாதம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்து அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும், அந்த மாதிரி டெஸ்டெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ இது மக்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரிய வரணும். இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஷெல்ஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது. இதை ரெண்டாவது அவங்க இந்த லேபிள்லேயே போடணும். ஆக்சுவலாக எப்படி இதை ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதையும் அவங்க செக் பண்ணணும். அதை செக் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக இருக்கலாம். நம்மளோட பேசிக் நெசசிட்டிக்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நெசசிட்டியை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்துட்ருக்கோம், எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணணும் அப்படின்ற நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள் காத்துட்ருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் சபரி. இப்போ வந்து மானிட்டரிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், என்ன மாதிரி ப்ரொசீஜர் எடுத்துக்கணும், யாரை போய் அணுகணும், எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சு இல்லையா? இனிமேல் உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை உங்கள் ஊர் பக்கத்துலையோ என்னென்ன நீர்நிலைகள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்களே எடுத்து செய்கிறீங்க எல்லா விஷயங்களையும். கண்டிப்பாக அதை பற்றி தான் நம்ம கெஸ்ட் டீட்டெயிலாக சொன்னார். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மானிட்டரிங் பண்ணால் தான் நமக்கு பெய்யக்கூடிய மாரியை முன்மாதிரியாக இருந்து நம்ம செயல்படுத்தினா மட்டும்தான் அந்த மாதிரியை அப்படி டெவலப் பண்ணி கொண்டு வர முடியும். வாவ், மாறி அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அடுத்த லிங்க்குக்கு கரெக்டாக கண்டிப்பாக. ஏன்னா வந்து எப்பயுமே
எப்பயுமே அந்த மாறி இருந்தால் தான் வந்து அடுத்த விஷயங்கள் நம்ம கரெக்டாக செய்ய முடியும். புரியுதா இல்லையா? ஆமா அந்த வாட்டர் அப்படின்னு பேசினாலே அப்படின்னா வந்து கூடயே வந்து தொத்திக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மழை தான் இல்லையா? ஸோ இப்போ மழையை பற்றி தான் பேச போகிறாங்க, மரம் மழை பற்றி பேச போகிறாங்க இறை அன்பு சார். கண்டிப்பாக, ஏன்னா மரம் வந்து மலைக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவைன்னே சொல்லலாம். மரம் இருந்தால் தான் மழை வரும், மழை இருந்தால் தான் மரம் வரும். ஆமாம். ஸோ நீங்களே இவ்வளோ பேசுகிறீங்களே, தத்துவங்களை பேசுகிறீங்க, போயம் வேற சொல்கிறீங்க, பட் இறை அன்பு சார் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? கேட்டலாமா? எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்படி ஒரு மழை மரம். மழை மரம்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அதை வந்து நாம் சொல்கிற பேர் வந்து தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலி அது ஒன்றும் தூங்கு மூஞ்சி மரம் இல்லை, மழை மரம், ரெயின் ட்ரீ அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆங்கில பெயர். இந்த மரச்சிற்பங்கள்லாம் அதிலிருந்து செய்வாங்க. அதனால் அந்த மரச்சிற்பிகள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதை தோகை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து தம்மம்பட்டி, அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மரங்கள்லேருந்து மிக மிக நேர்த்தியான சிற்பங்களை இந்த தோகை மரம்னு சொல்லப்படுற அந்த மழை மரத்திலேருந்து செய்வாங்க. இது வந்து நம்முடைய மண்ணுக்கு சொந்தமான மரம் இல்லை, அது வெளிநாட்டிலிருந்து வந்த மரம். அது அப்படியே சீக்கிரம் வளரும். அதனுடைய கிளைகளெல்லாம் அப்படியே பரப்பி பார்த்திங்கன்னா நல்ல நிழல் தரும். அந்த மழை எவ்வளோ பெஞ்சாலும் அந்த இலைகள் வந்து அதை அப்படியே தாங்கிக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு திக் ஃபோலியேஜ் இருக்கிறதுனால அந்த இலைகள் வந்து அதை தாங்கிக்கும். ஒரு மழை பெய்யும் போது அந்த மரத்துக்கடியில் கூட மக்கள் நின்றுட்டுருப்பாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, அந்த மழை வந்து பெஞ்சு அந்த கிளைகள் ஈரமாகி அப்படியே வந்து முறிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா மாநகர பகுதிகளில் வந்து இந்த மழை பெய்யும் போது போக்குவரத்து வந்து பாதிக்கப்படுறதுக்கு காரணம் இந்த மழை மரங்கள் விழுந்துடும். அதை அகற்றுவதும் கஷ்டம், ஏன்னா ரொம்ப கனமாக இருக்கும், ரொம்ப சிரமமான ஒன்று. அதில் பலகைகள் செய்வாங்க, ஆனால் அதில் வந்து சிற்பங்கள் செய்கிறது சிற்பிகளுடைய ஒரு பிடித்தமான ஒரு பணி. இந்த மழை மரம் வந்து நிறைய பறவைகளுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடிய ஒரு மரம். அதில் ஒன்றும் பழம்லாம் கிடையாது, ஆனால் கூட அதனுடைய அமைப்பு வந்து அந்த மாதிரி. நிறைய பறவைகள் இரவு நேரத்தில் வந்து தங்கும், நிறைய பொந்துகள் இருக்கும். அந்த பொந்துகளுக்குள்ளே போய் அந்த கிளிகள் என்ன பண்ணுன்னா முட்டையிட்டு அந்த குஞ்சுகளை பொரிக்கும். இப்போ சில பறவைகள்லாம் வந்து அதுங்க வந்து இது மாதிரி பொந்துகளில் போய் வைக்காது. இப்போ காகம் மாதிரி சில பறவைகள்லாம் என்ன பண்ணோன்னா ஒரு கூடு கட்டும். அப்போ கழுகுலாம் வந்து கூடு கட்டும். இந்த பறவைகள் வந்து கூடு கட்டுறதே வந்து குஞ்சு பொரிக்கிறதுக்கு தான். அந்த குஞ்சு வந்து வளர்ந்து அதுகளுக்கு ரெக்க முளைச்சி அதுங்க வந்து பறக்க ஆரம்பித்த உடனே அந்த கூட்டை வந்து அதை அபேண்டன் பண்ணிடும். கிட்டத்தட்ட மனிதர்கள் மட்டும்தான் வந்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை எப்போவுமே தேடி போயிட்டுருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து அந்த தன்னுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தேடுது. தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஒரு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அதுங்களையும் ஒரு பாதுகாப்பின்மையை நோக்கி செல்வதற்கு வந்து பழக்கப்படுத்துது. அப்போ உலகமெங்கும் இருக்கக்கூடிய பிராணிகள் என்னென்னா, தாய்மை அப்படிங்கிற ஒன்றை வந்து எப்படி பண்ணுதுன்னா, தன்னுடைய அந்த மரபுக்கூறுகளை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கான ஒன்று. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா மிக நேர்த்தியாக வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து செல்ஃபிஷ் ஜீன் அப்படிங்கிறார். ஒரு மரபுக்கூறு வந்து தன்னை வந்து மறுபடியும் ரெப்ளிகேட் பண்ண விரும்புது, அப்படியே ரெப்ளிகேட் பண்ண விரும்புது. அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசமுமே என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய இனவிருத்தி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்காக வந்து ஆற்றுது. அதனால தான் இந்த உலகம் இவ்வளோ ரிச்சாக இருக்குது. ஒரு மரம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான விதைகள் எல்லாம் முளைச்சி வராதுன்னு அதுக்கு தெரியும், ஆனால் ஒன்றாவது முளைச்சி வரும் இல்லை, அதனால் அந்த ஸ்பீசிஸ் வந்து காப்பாற்றப்படும். அப்போ அந்த மரபுக்கூறுகளை வந்து ரெப்ளிகேட் பண்ணுது. இந்த ரெப்ளிகேட் பண்ணும்போது ஏற்படுறது கூடிய தவறுகள் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண முடியாது. நேச்சர் பார்த்திங்கன்னா அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண முடியாது. அது கொஞ்சம் தவறுகள் ஏற்படும் போது தான் அதிலிருந்து ஒரு புது ஆர்கானிசம் வருது. இப்போ குயில்னு எடுத்துட்டிங்கன்னா குயில் இனத்திலே ஏகப்பட்ட ஸ்பீசிஸ் இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, இயற்கை வந்து எப்படி ஒரு வினோதமாக இருக்குது பாருங்கள். ஒரு பாதுகாப்புங்கிறதே அது எதுக்குன்னா, தன்னுடைய மரபுக்கூறை ரெப்ளிகேட் பண்ணணும், இந்த உலகத்தை வந்து ரிச் ஆக்கணும். அது வந்து இந்த சுற்றுச்சூழல்லாம் படிச்சுட்டு செய்யலை, அது தன்னிச்சையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இட் இஸ் இன்ஸ்டிங்டிவ்.
அது தானாக செய்யுது. அது மூலம் இந்த இயற்கை என்ன ரிச் ஆகிட்டே இருக்குது. ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணால் அந்த பொந்துக்குள்ளே சில பேர் ஏறி அதில் இருக்கிற அந்த குஞ்சை பொறிச்சிட்டு போய் அதை அப்போ எடுத்துகிட்டு போய் அதை சாப்பிட்லாமா, அந்த கிளி குஞ்சை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாமா, அந்த குயில் குஞ்சை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். எவ்வளோ ஒரு அற்பமான ஒரு விஷயம் பாருங்கள். அது 35,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் மனுஷன் காலடி எடுத்து வைக்கிறான். அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான விலங்குகள், அந்த மார்சுபியல்ஸுங்கிறது இன்னமும் ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த குவாரண்டைன் நார்ம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் தான். அதனால் அங்கே என்னென்னா நீங்கள் இந்த ஊறுகாயெல்லாம் எடுத்துகிட்டு போனால் ஏர்போர்ட்டில் அது எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியதுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஈக்காலஜி. அதனால் அந்த மரத்தை பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வந்து இயற்கை அதிசயமானவற்றை படைத்து அனுப்பி கொண்டே இருக்கிறது. மனிதன் அவற்றை அபகரித்து கொண்டே இருக்கிறான். எப்போது அவன் இயற்கையை மதிக்கிறானோ, இயற்கையின் படைப்பை உணர்கிறானோ, ஒரே ஒரு பறவை இனம் அழிந்தால் கூட இயற்கையின் ஒரு பகுதி சிதைந்து விடுகிறது, மானுடத்தின் ஒரு பகுதி காயப்படுகிறது, இந்த உலகம் கொஞ்சம் வறுமையை நோக்கி செல்கிறது என்பதை உணர்கிறானோ, அப்போதுதான் இது காப்பாற்றப்படும், இது செழிப்பாக ஓங்குவதற்கான வாய்ப்புகள் பிறக்கும். நன்றி, வணக்கம். இப்போ அடுத்த முக்கியமான செக்மெண்ட்க்கு வந்தாச்சு, வெப்சைட். ஓகே, இன்னைக்கு வெப்சைட் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா waterweb.org. waterweb.org ஸ்பெல் பண்ணிடுங்க அப்படியே. WATERWEB.org. ஓகே ஓகே. இந்த வெப்சைட்ல என்னென்ன விஷயம்லாம் இருக்கு? இதுல வந்து அந்த வெப் அப்படினாலே, வெப்சைட் அப்படினாலே ஒட்டுமொத்தமா ஒரு டாபிக் எடுத்துருந்தாங்க அப்படின்னா முழுமையா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் வாட்டர் சம்பந்தப்பட்டமான அத்தனை விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஃபோரம்ஸ் இருக்கு, வாட்டர் டிரெக்டரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வாட்டர் பத்தின ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா A to Z நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ, வாட்டர் ரிலேட்டடாக என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் இருக்குது. அது கூடயே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த என்வாயரன்மெண்ட். ஸோ அதை பற்றின விஷயங்களும் இருக்குது. வாட்டர் கன்சர்வேஷன் எப்படியெல்லாம் வந்து பாதுகாக்கணும், எப்படி பராமரிக்கணும், அதுக்கான டீட்டெயில்ஸும் இருக்குது. ப்ளஸ் வாட்டர் பற்றின நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ரிசர்ச்சஸ் கூட கண்டக்ட் பண்ண பேப்பர்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கனாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஒரு காமன் மேனாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த வாட்டர் வெப் அந்த வெப்சைட்டை போய் விசிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். waterweb.org-ல எல்லாருமே எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கலாம் வாட்டரை பற்றி. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் வந்து ரீசெண்டாக ஒரு சர்வே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்த மானிட்டரிங் ரிலேட் பண்ண ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க இந்தோனேஷியானுடைய கேபிட்டல் சிட்டியில். அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர்லேருந்து தான் அவங்க வந்து குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா இந்த மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்கூல் சில்ட்ரன், ஹை ஸ்கூல் சில்ட்ரன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ரிவர் வாட்டர் வந்துட்டு குடிக்கிறதுக்கு பொருந்தாத ஒரு வாட்டர் அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்களாம். அதுக்கப்புறமா 16% அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. தட்ஸ் a great thing இல்லை? கண்டிப்பாக நாமளும் வாட்டர் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்வு கிடைக்கும். எஸ், ஆமாம். அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணு சொன்னாங்களா, இந்த மாதிரி நாங்கள் பண்ணது என்னமோ ஒரு சின்ன டெஸ்ட் தான், பேசிக்காக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சாதாரண அந்த கிட்ஸை வச்சுட்டு டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்ஸை நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். யார் அந்த அத்தாரிட்டியோ அவங்ககிட்ட நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் பண்ணது ஒரு சின்ன ஸ்டெப் தான், பட் ஆனால் அதனால ஒரு 16% வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்படின்னு பெருமைப்பட்டு கண்டிப்பாக. ஏன்னா அந்த சின்ன விஷயம்னு சொல்லுவாங்க, தண்ணிலாம் போய் யாராவது மானிட்டர் பண்ணுவாங்க, அதெல்லாம் போய் யாராவது செக் பண்ணாங்களா, வாங்கினமா குடிச்சோமா அப்படின்னு போடுறதை தாண்டி அதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. பின் விளைவுகளை கண்டிப்பாக முற்றிலும் தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஹாப்பியாக ஜாலியாக நம்ம டாபிக் வந்து கிளியராக சொல்லிட்டோம், நம்மளும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதான். பட் அதுக்கு முன்னாடி ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஷோவை பற்றின ஃபீட்பேக்கும் நம்மளை பற்றின ஃபீட்பேக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா feedback@pudigam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்கி ஜாலியாக ஒரு மெயில் தட்டி விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்படி என்னால் ஆன்லைன் போக முடியல அப்படின்னா வருத்தமே படாதீங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களோட கைப்பட கடிதங்களை அனுப்பலாம். அப்படியும் முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஓகே, இன்னைக்கு வாட்டர் மானிட்டரிங் பற்றி நிறைய பேசிட்டோம். நான் வீட்டில் போய் உடனே வாட்டர் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். குட் திங் யா, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, நானும் பண்ண போகிறேன். இதோட நம்ம கிளம்பிடலாம். ஓகே, புதிய ஸ்டேஷனில் இது இனியவை என்று வித் சபரி ராஜி.